எலெக்ஷன் எமர்ஜென்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி காணாது போடும். அப்போ பிரச்சாரம் பண்ணுவார். 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பார்க்க வருவதாக டெல்லியில் பேசப்படுகிறது. 22, 23 வந்தா கூட ஒரு டெல்லியில் வந்த பிறகுதான் அவருக்கு புரிதல் வரும். நாளைக்கு மத்திய தமிழக சட்டசபை மந்திரி சபை விசாரிக்க இருக்கிறார்கள். அதில் விஜய் அவர்கள் யார் யார் எடுத்துக்க போறாங்க, யார் யார் எடுத்துக்க போதில்லைன்னு தெரியல. காங்கிரஸ்காரங்க 2 பேர் இன்டெக்ட் பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் கண்டிப்பாக எப்படி மு.க. ஸ்டாலின் முதுகில் குத்தியதோ அதே மாதிரி விஜயனுடைய முதுகிலும் காங்கிரஸ் குத்தும். காங்கிரஸை நம்ப கூடாது. காங்கிரஸை கட்டெரும்பா ஆயிடுச்சுங்களே. இதே விடுதலை சிறுத்தை கட்சி 2 எம்எல்ஏ வச்சு சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமாங்க? 108 பேர் வச்சிருந்து விஜய் ஆக முடியல. 4 தான் கவர்னர் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டாரு. 2 பேர் வச்சு திருமாவளவன் பகல் கனவு காக்குறாரு.